படம் லாகிங்கா தான் இருக்கு. எனக்கு வந்து இந்த ஸ்டோரிக்கோ கண்டென்ட்டுக்கோ ஒன்று இவ்வளோ நேரம் எடுத்து வச்சிருக்கானா 1.5 மணி நேரத்தில் முடிச்சிருக்கலாம். 1.5 மணி நேரத்தில் அந்த படத்தை முடிச்சிருக்கலாம். இங்கிலீஷ் படம் மாதிரி ஸ்லிக்கா எடுத்து முடிச்சிருக்கலாம். யூ ஆர் ட்ரைங் டு ரிஃபார்ம் இந்தியன் டெமோக்ரஸி, தி எலக்டோரல் சிஸ்டம். சாரி, திஸ் இஸ் நாட் த வே. This is not the method. So லஞ்சத்தை நீங்க லீகலைஸ் பண்ணி அப்படின்னா நம்ம ஓட்டர்ஸ் நீங்க கேவலப்படுத்துறீங்க. அவங்க 20,000 ரூபாய் கொடுத்தா இந்த கட்சிக்கு போடுவாங்க, 1 லட்சம் ரூபாய். இது ஒரு எலெக்ஷன் ஆஃபீஸர் செய்ய வேண்டிய கடமையா? காரி தூணு துப்பிடுவாங்க. எவனா இந்த கதையை எடுத்தான்? கார்த்திக் சுப்புராஜ் சொல்லுவாங்க. I don't think கார்த்திக் சுப்புராஜ் would have done such a stupid story. கார்த்திக் சுப்புராஜ் தான் இந்த கதையை கொடுத்து சங்கர் கிட்ட எடுக்க சொல்றா. இதுக்கு கார்த்திக் சுப்புராஜ் இந்த படத்தை எடுத்துட்டு போயிருக்கலாம். இது சங்கரோட டைரக்ஷன் சொல்றதோட சங்கரோட மிஸ் டைரக்ஷன். சங்கருக்கு எங்க போறாருன்னு அவருக்கு தெரியல, பாவம். ஏதோ இப்படி போயிட்டு இருக்காரு. அதாவது இந்த படத்தை ஒரு கேரக்டர் காம்பான், அப்படியே ஒரு சைடுல தான் வருவாரு. அவர் வந்து அந்த காமெடி நோத்தம். அது மாதிரி சங்கர் ஏதோ இப்படி தமிழ் படத்தை இப்படி 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 சைட்வேஸ் தான் போயிட்டு இருக்காரு. தட் மீன்ஸ் he is going off track. வேற ஏதாவது நல்ல டைரக்டர்ஸ் நான் யாரும் பேர்லாம் சொல்ல, அந்த ட்ராக்ல இருந்து புல் பண்ணி தமிழ் சினிமாவை திருப்பி நிலை நிறுத்தினாதான் உண்டு. இந்த படம் தமிழ் சினிமாவுக்கும் ஒரு அபத்தம், தெலுங்கு சினிமாவுக்கும் ஒரு அபத்தம். அது மாதிரி கார்த்திக் சுப்புராஜோட டைரக்ஷனல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். கார்த்திக் சுப்புராஜ் ஸ்டோரி எழுதி இருக்கதா சொல்றாங்க, அதுதான் ஹியர்சே. கேம் சேஞ்சர் ஏன் பார்க்க கூடாது, ஏன் அது சகிச்சுக்க முடியாதுங்கிறது வந்து அபத்தமான கேவலமான லாஜிக்கே லிங்க் ஆகாத ஒரு ஸ்டோரி வந்து ஒன்றும் கிடையாது. அதாவது சீனை வந்து பிட்டு பிட்டா எடுத்துட்டு எடிட்டிங்ல கூட கான்சன்ட்ரேட் பண்ணாம போட்டிருக்காங்க. இன்னொன்னு வந்து they are trying to show graphics where it is not necessary. இந்த VFX graphics build up பண்ணப்பளவு இந்த படம் ஒண்ணுமே இல்ல. இன்னொன்னு பணம் இருக்குங்கிறதுக்காக பேசாம வந்து இந்த படத்தை எல்லாம் ஹெலிகாப்டர்ல எடுத்து முடிச்சிடலாம். கிரவுண்ட் லெவல் வரவே வேணாம். எதிரிக்கு ஒரு ஹெலிகாப்டர், ஹீரோக்கு ஒரு ஹெலிகாப்டர்லயே அவங்க பேச்சுவார்த்தையை முடிச்சிடலாம். அண்ட் பொலிட்டிக்ஸ் வந்து இவ்வளவு கீழ்த்தரமா கேவலமா காமிக்கிற பொலிட்டிக்ஸ் ஒன்றும் கேவலம் கிடையாது. ரூலிங் பார்ட்டி ஆப்போசிஷன் இருக்கு. சோ கேம் சேஞ்சர் பார்த்தா பாக்குற ஆடியன்ஸ்லாம் டாஷ் அப்படின்னு அந்த டாஷ்ல நீங்க என்ன வேணா ஃபீல் பண்ணிக்கலாம். If you think the movie is good, hyper intelligent. If you think the movie is bad, you say all the people seeing the movie are idiots. அதாவது நம்மளை ஃபூல் பண்றதுக்கு தான் அந்த மாதிரி படம் எடுக்கிறாங்க. பாக்ஸ் ஆஃபீஸ்ல நீங்க கலெக்ஷன் எடுங்க, அதை பத்தி எங்களுக்கு ஒன்றும் இட் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் அஸ் இன் எனி வே, பட் நாட் ரிலீசிங் அ மூவி லைக் திஸ். 6 வருஷம் கழிச்சு எடுக்கிறாராம். அதாவது அவர் இண்டிவிஜுவல் இதில் நடிக்கிறான் 6 வருஷம் கழிச்சு. அதுக்கு நீ இந்த படத்தில் நடிகாமே எடுத்துக்கலாம். ராம் சரண் 2 லுக்குமே நல்லா இல்ல. ஃபர்ஸ்ட் லுக்ல வந்து சார்லி சாப்ளன் காமெடி மாதிரி மீசியை வரைஞ்சி ஒட்டி வச்சிருக்கான். அப்பா கேரக்டர் சிரஞ்சீவி பண்ணியிருந்தா ஒரு படத்தில் திக்குவாய். இந்த திக்குவாய் இது வந்து 2 கேரக்டருமே எனக்கு வந்து ராம் சரணுக்கு டோட்டலா இந்த தீம் சூட் ஆகலன்னு நான் ஃபீல் பண்றேன். RRRல இருந்த மாதிரி இதுல இல்ல, டெஃபினட்டா இல்ல. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எனக்கு 2 கேரக்டருமே பிடிக்கல. என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அப்பாதும் இரிட்டேட்டிங்கா இருந்தது. பையன் அதுக்கு மேல அவர் ரொம்ப ஃபாஸ்ட், அப்பா ரொம்ப ஸ்லோ. ரெண்டும் ரொம்ப பிபி ஏத்திடுச்சு. சாரி, ரொம்ப பிபி ஏத்திடுச்சு. கதை அக்செப்ட் பண்ணிக்காம சத்தியமா கதை அக்செப்ட் பண்ற மாதிரி இல்ல. ஃபுல்லா அண்ட புழுகு, ஆகாச புழுகு, புருடா. தமிழ்ல கருட புராணம்னு ஒண்ணு இருக்கு, இது வந்து புருட புராணம். நல்லா இல்ல, கதை ஒன்றும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்ல, டெஃபினட்டா இல்ல. இந்த படத்துல ஃபேவரட் சீன் சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்ல. எனக்கு ஒன்றும் அது வந்து படம் ஃபர்ஸ்ட் ஒரு கனெக்டே ஆகாத போது, ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகும் போது, ஸ்டோரி கனெக்ட் ஆகும் போது ஒரு சீன் கூட இந்த படத்துல நல்லா இருக்குன்னு நான் சொல்ல முடியாது. நாட் அட் ஆல். படத்துல ரொம்ப இரிட்டேட் ஆன சீன் வந்து ஒருத்தர் எதிர்க்கா நேருக்கா பாத்துக்கிறாங்களா. இது வந்து பெஸ்ட் இன்டர்வல் பிளாக் காரி துப்புவாங்க. நான் பெரிய இன்டர்வல் பிளாக்ல அப்படின்னா எந்த படத்துலயுமே இல்லாத காமிச்சிட்டாங்க. இன்டர்வல் பிளாக் டாஷ் எம் மாதிரி இந்த இன்டர்வல் பிளாக் நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. கடைசியில கிளைமேக்ஸ் அவர் வந்து இது பண்ணிடுறாரா, டக்குன்னு திருத்திடுறாரா. அதாவது ஒரு எலெக்ஷன்ல என்ன நடக்காதோ இந்த ஜனநாயகத்துல அது அப்படி காமிச்சதுதான் இந்த படத்துல ரொம்ப இரிட்டேட்டிங் பாட்டு. இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. போலீஸை வெளில அமிச்சிட்டு எலக்ட்ரல் ஆஃபீஸர் ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி இருந்தார் எலெக்ஷன் ஆஃபீஸர் TN சேஷன். அவர் வந்து என்ன போலீஸோட ஹீரோ வில்லன்ஸோட சண்டை போடுவாரா? அப்புறம் வந்து அந்த புல்டோசர்ல தூக்கி போடுறாங்க. அவங்க என்ன மக்களா இல்ல மண்ணா தூக்கி போடுறது. இதெல்லாம் ரொம்ப அபத்தமான சீன். சோ ஓவரால் மூவி வந்து இரிட்டேட்டிங் கொஸ்டினுக்கு வேணா ஒருத்தனை எப்படி பிபி ஏத்துறது சுகர் ஏத்துறது கத்துறோம். இதுக்கு நான் 10 out of 10 தருவேன் இந்த மூவி. இந்த படத்துல S.J. சூர்யா ரோல் பைத்தியக்கார ரோல் S.J. சூர்யா பைத்தியக்காரராவே காமிச்சிருக்காங்க. மொத்த லூசா காமிச்சிருக்காங்க. மண்டையில அடிச்சுக்கலாம், அந்த ஊனு கத்துறான். S.J. சூர்யா சொன்னது அவர் டைரக்டர்ல இருந்து நடிகரா வந்தார். அவர் ஆனா வந்து நடிப்பு வெறியன்னு சொன்னாரு. இந்த படத்துல நடிப்பை விட்டுட்டு வெறும் வெறித்தனத்தை மட்டுமே காமிச்சது நல்லா இல்ல. ஊனு கத்துறது ஆக்டிங் கிடையாது. S.J. சூர்யா மொத்தமா லூஸ் ஆக்கிட்டாங்க. அதுக்கு சமுத்திரக்கனி பரவாயில்ல. இந்தியன் 2 எந்த விதத்திலும் இந்த படம் பெட்டரான படம் சொல்ல முடியாது. ரெண்டும் வந்து இரிட்டேஷன் லெவல்ல டிரா. இந்தியன் 2 மாதிரி இந்த பக்கம் போடலாம், கேம் சேஞ்சர் மாதிரி இந்த பக்கம் போடலாம். ஒன்னும் வித்தியாசம் கிடையாது. அது 2 இது 3 அவ்வளவுதான். சோ இந்தியன் 3 வராது. சங்கர சில பேர் கம் பேக்ன்றாங்க, கோ பேக்ன்றாங்க. சங்கர் கிட்ட என்னோட சின்சியர் ரிக்வெஸ்ட், இனி இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்காதீங்க. யூ எக்ஸ்பெரிமெண்டட் நான் தமிழ் ஹீரோ. சில பேர் சொன்னாங்க விஜயை வச்சு எடுத்தா ஓடி இருக்கும்.
விஜயை வச்சு எடுத்துட்டா கூட எனக்கு தெரிஞ்சவரெல்லாம் ஓடி இருக்காது. சோ தீமை மாத்துங்க, மக்களுக்கு என்ன ஜானர் பிடிக்கும்னு புரிஞ்சுக்கோங்க. ஜென்டில்மேன் எடுத்தீங்களே 93 94ல சரத்குமார் நடிக்க வேண்டிய படம் அர்ஜுன் நடிச்சாரு. இன்னைக்கும் பேசப்படுற ஜென்டில்மேன். இவர் எடுத்தாரு ராஜீவ் மேனன், ஐ திங்க் சம்படி. பாஷா நேத்து பார்த்தேன் 30 years ஆஃப் பாஷா. வரலாறுல பேசப்படுற படம். உங்களுக்கு தெரியாத நீங்க எடுத்த ஜென்டில்மேன், காதலன், எந்திரன், இந்தியன் ஒன், எவ்வளவு படம் நீங்க ஆஃபீட் கூட ஏன் ஜீன்ஸ் அந்த மாதிரி படத்தை எடுத்த உங்களுக்கு இப்ப எங்க போச்சு உங்க திங்கிங்? சம்திங் நீட்ஸ் டு சேஞ்ச் இன் யுவர் திங்கிங் சார், not with the audience. இதுக்கப்புறம் சங்கர் கம்பேக் கொடுப்பாரோ ஆடியன்ஸ்க்கு சங்கர் சார் மேல இருந்த கிரிப். எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க நாங்க ராம் சரணுக்காக இந்த படத்துக்கு வரல, நாங்க சங்கருக்காக வந்தோம்ட்டு. சோ சங்கர் சாருக்கு வந்து தமிழ் ஆடியன்ஸ் மேல இருந்த கிரிப் இந்த படத்துல போயிடுது. கம்பேக் பத்தி நான் சொல்ல வரும்ல, எனக்கு சினி இண்டஸ்ட்ரி அன்பிரடிக்டபிள் லைன்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. ஆடியன்ஸ் எப்ப என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கன்ட்டு. அப்படின்னா வந்து இன்ஃபேக்ட் இப்போ திரும்பி பார்த்தா புஷ்பா 2 வாஸ் பெட்டர் than கேம் சேஞ்சர்ஸ். தோ புஷ்பா வாஸ் an irritating மூவி. கங்குவாவை சொல்ல முடியாது கேம் சேஞ்சரோட பெட்டர். பட் இது மாதிரி ஒரு வர்ஸ்ட் படத்துக்கு ஜூனியர் என்டிஆர் கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சோ இதோட தேவா 2 பெட்டரா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன் இந்த அளவுக்கு நெகட்டிவிட்டி படத்துல, ஒரு படத்துல வந்து நெகட்டிவிட்டியை மட்டுமே காமிச்சிருந்தா, காமெடியா காமிச்சிருந்தா எரிச்சல் ஏறாது எல்லாருக்கும். படத்துக்கு எதுக்கு வரும்? என்டர்டெயின்மெண்ட். அந்த என்டர்டெயின்மெண்ட் கோஷனும் மிஸ்ஸிங், எமோஷன் கோஷனும் மிஸ்ஸிங். பாட்டு மட்டும் எடுத்தா அது படம் ஆயிடுமா? பாட்டு எடுத்து தனியா ஆல்பம் போடு. எவ்வளவு பாட்டு குத்து பாட்டு இருந்ததுக்கெல்லாம் தனியா ஆல்பம் போட்டுக்கோ. எதுக்கு படத்துல கொண்டு இந்த மாதிரி பாட்டை வந்து இரிட்டேட் பண்ற? ஏதாவது ஒரு பாட்டுக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இருக்கா? சிச்சுவேஷன்ல இவர் ஐஏஎஸ் பண்ணிட்டே இருப்பார், திடீர்னு பாட்டு வந்துருமா? இவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரிஃபார்ம் பண்ணா திடீர்னு பாட்டு வந்துருமா? ஐபிஎஸ் இருப்பாரு, திடீர்னு பாட்டு வந்துருமா? கொண்டு சும்மா பிட்டு மாதிரி சேர்க்க கூடாது. படம் ஓடாது. பிட்டு இல்ல பிட்டு மாதிரி கொண்டு எடிட் பண்ணி போடக்கூடாது. உங்களுக்கு காசு இருக்கலாம், செல்வாக்கு இருக்கலாம், பிரம்மாண்டம் இருக்கலாம், செட் இருக்கலாம். ஆடியன்ஸ் என்ன கொடுக்கணும்ங்கறத ப்ளீஸ் கோ பேக், ப்ளீஸ் கோ பேக். 30-40 years ப்ளீஸ் கோ பேக். 2 பேர் நான் சொல்ல முடியும், ஓகே 3 பேர் சொல்ல முடியும். பாரதி ராஜா சார் அல்டிமேட். ஒரு சாங் எடுத்தாருன்னா எப்படி தம்தன தாளம் வரும். இன்னைக்கு நம்ம மெமரியில் நிற்கும். பாக்யராஜ் சார் சின்னவட எடுத்தாரு, அட மச்சான் உள்ளே மச்சான், அது என்ன பாட்டு? அதாவது அந்த சிச்சுவேஷன், அந்த பாட்டை ரீவிசிட் பண்ணுங்க. டி ராஜேந்தர் சார் எடுத்தாரு, சொல்லாமத்தானே மனசு துடிக்குது. அதே மாதிரி எங்கும் மைத்திலி எதிலும் மைத்திலி தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த லிரிக்ஸ் காதல் இருக்குது. உங்களோட ஜீன்ஸ் படத்துல வேணா அந்த தாஜ்மஹாலும் அன்பே அன்பேயும் அது 2 தான் இருக்குதே தவிர எந்திரன்ல நல்ல பாட்டு கொடுத்துருக்கீங்க. இந்த படத்துல ஏன் சார் எவன் சார் பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதுறான்? சார் மியூசிக் போட்டா இந்த மாதிரியா சார்? வேஸ்ட் சார். அதாவது வந்து அந்த ஹீரோயின் கிளாமர் கோஷன் காமிக்கணும், தேவையில்லை. இதே மிஸ்டேக் தான் கங்குவாலையும் பண்ணாங்க. ஹீரோயின் கிளாமர் கோஷன் காமிக்கணும். சில படத்துல ஹீரோயின் தேவையில்லை, தேவையில்லை. மசாலானா மசாலாக்கா ஹீரோயினை கொண்டாதீங்க. ஹீரோயின் ஸ்டோரியோட லிங்க் பண்ணுங்க. கான்செப்ட் ஸ்கிரீன் பிளே இருந்தாதான் படம் ஓடும். 2 இல்லைங்க, சாரி. ஸ்கிரீன் பிளே எப்படி வச்சிருக்கோம்னா பேஸ் வந்து ஸ்டோரி, தி ஆர்டர் ஆஃப் தி சீன்ஸ். இது ஸ்டோரியும் இல்ல, எடிட்டிங்கும் இல்ல. they are not concentrated on anything. Just because சங்கர் and ராம் சரண் வரதுனால பிளாக் பஸ்டர் நினைச்சிட்டாங்க. திருப்பியும் சொல்றேன், எவ்வளவு கரெக்டா நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். இட் will fall flat at the box office. எனக்கு என்ன படத்தை பத்தி தெரியுமா? அதாவது வந்து காம்போ, அதாவது நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து KFC போறீங்களா, அந்த காம்போ உங்களுக்கு சூட் ஆகலாம், வயத்தால தான் போகும். இந்த படம் வந்து பேதி மாதிரி தான் இருக்கு. இட்ஸ் லைக் டிசென்ட்ரி, இன்டெலெக்சுவல் பேதி. 200 ரூபாய்க்கு வர்த்தா அப்படின்னா வந்து என்ன பொறுத்தவரைக்கும் இது ஃப்ரீ டிக்கெட். சரவணா ஸ்டோர்ஸ் கொடுத்தாரு, ஃப்ரீ பாஸ் கொடுத்தா கூட டைமுக்கு ஒர்த் இல்லைங்க, ரொம்ப ப்ரெஷியஸ்ங்க. 2 hours 35 minutes 2 hours 40 minutes இஸ் வெரி ப்ரெஷியஸ். அந்த விஷயத்துல நீங்க எவ்வளவோ உங்க டைமை யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். இது 200 ரூபாய்க்கு ஒர்த்துங்கிறதோட பணம் போனா கூட ஒரு போனா போறது 200 ரூபா நம்ம நாளைக்கு வந்து ஏதோ எக்ஸ்ட்ரா இது வந்து வேலை இது பண்ணி சம்பாதிச்சுக்கலாம். அந்த டைம் திரும்பி வராது. கேம் சேஞ்சர் இஸ் a money waster, time waster. மொத்தத்தில் பீலா டோட்டல் பீலா.